மகாராஜா சாந்தனுவிற்கும் சத்தியாவதிக்கும் சித்திராங்கதன் விசித்திர வீரியன் என 2 மகன்கள் பிறக்கின்றார்கள். சாந்தனு ராஜா இறந்த பிறகு சித்திராங்கதனுக்கு பீஷ்மர் மகுடம் சூடி வைக்கின்றார். ஆனால் சித்திராங்கதன் ஒரு கந்தர்வனால் கொல்லப்படுகின்றான். எனவே பீஷ்மர் விசித்திர வீரியனுக்கு மகுடம் சூடி வைத்து நாட்டை ஆளும் நுணுக்கங்களை கற்றுக் கொடுக்கின்றார். காசி அரசன் அம்பிகை அம்பாலிகா என்ற தனது 3 பெண்களுக்கும் சுயம்வரம் நடத்துகின்றார் என்ற செய்தியை கேள்விப்பட்ட சத்தியாவதி அந்த 3 பெண்களையும் இங்கு கொண்டு வரும்படி பீஷ்மருக்கு ஆணையிடுகின்றார். சுயம்வரத்திற்கு சென்ற பீஷ்மர் அந்த 3 பெண்களையும் தூக்கி வருகின்றார். அப்பொழுது அவரை துரத்தி வந்த அனைவரையும் போரிட்டு வெல்கின்றார். ஆனால் சால்வ நாட்டு மன்னன் மட்டும் அவரை விடாமல் துரத்துகின்றான். கடைசியில் அவனையும் வென்று அந்த 3 பெண்களையும் அரண்மனைக்கு தூக்கிச் சென்று விடுகின்றார்.